Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா shyle.com ல இருந்து நான் பர்ச்சேஸ் பண்ண இன்னோவே கலெக்ஷன்ஸ் தான் நான் உங்ககிட்ட காட்ட போறேங்க. ஏன்னா விமென்ஸ் டேக்காக செம்ம சூப்பர் ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டு இருந்தது. சோ உங்களுக்கு அது காட்டணும் அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக காட்டுறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்கள பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து இப்போ ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு அந்த வெப்சைட்ல. அது மட்டும் இல்ல விமென்ஸ் டே வருது அப்படின்றனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் நான் ஒன்னு சொல்லிக்கிறேங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சப்பியா இருக்காங்க. நான் வந்து ஒரு சப்பி கேட்டகரியில இருக்கிறது. இல்ல நீங்க வந்து ரொம்ப லீனா இருக்கீங்க அப்படினா நமக்குன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதாவது என்னடா நம்ம ரொம்ப குண்டா இருக்கமே, என்னடா நம்ம ரொம்ப ஒல்லியா இருக்கமே, நம்ம எப்படி வந்து இன்னோவே சூஸ் பண்றது அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு நம்ம பாடியை நம்ம வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ண ஆரம்பிக்கணும். நமக்குன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் அதுலயே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நீங்க ஒரு மைண்ட்ல வச்சுட்டு நீங்க அந்த ஒரு விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கிறதுனால நான் உங்ககிட்ட சொன்னேன். இப்போ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன் நான் காட்டுறேங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. நான் வந்து எடுத்த அந்த கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா பை 2 get 3 பிரேசியர் அந்த ஒரு கேட்டகரியில் தான் நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பேண்டீஸும் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குது. இப்போ பிரேசியர்ஸ் நீங்கள் வந்து ஹெவி பிரெஸ்ட்டில் இருக்கிறவங்க சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக் ஹூக் வந்து 3 கிளிப் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சாகியாக இருக்காது. அதே மாதிரி ஃபுல் கவரேஜ் நீங்கள் பார்த்துக்கோங்க. பிரெஸ்ட் ஃபுல்லுமே கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது டெய்லி ஒர்க்கு நீங்கள் ஃபங்க்ஷன் ஒர்க் எதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னாலும் பார்த்துக்கோங்க. ஏன்னா டீட்டெயிலாக அந்த வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு கன்ஃபியூஸே ஆகாது. அந்த பிக்கில் நீங்கள் போய் வெப்சைட் நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே லாஸ்ட்டில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். நமக்கு ஸ்ட்ராப் எப்படி இருக்கும், அந்த பேக் நெக் எப்படி இருக்கும், எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு அதில் கன்ஃபியூஸே ஆகாது. நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து அதிகமாக ஆக்டிவ் வேர் பண்ண மாட்டேன். ஆனால் வந்து அதில் ஒரு கம்ஃபர்ட் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ஸோ நார்மல் பிரேசியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவ் வேர்க்கு கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு கப் சைஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு கப்பில் தான் எடுத்திருக்கேன். லைக் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் வேர்ன்ற போது ஒரு சைஸில் எடுப்பேன். கொஞ்சம் ஃபிட்டாக வியர் பண்ணும். டெய்லி வேர் அப்படின்ற போது நான் ஒரு பி கப் சி கப் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு சைஸ் வந்து கம்மியாக எடுப்பேன், ஜாஸ்தியாக இருப்பேன், அந்த மாதிரி இருப்பேன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்ட் இருக்கும், நிறைய சைஸஸ் இருக்கும். அந்த சைஸஸ்க்கு நமக்கு என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் அப்படின்ற முதல் கொண்டு அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஜிம் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி பிரேசியர்ஸ் வந்து நீங்கள் வியர் பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் இல்லையா, இந்த அளவு இருக்குது அப்படின்னாவே நமக்கு பின்னாடி ஸ்கின் தெரியும். அதாவது பிரேசியர் ப்ளவுஸ் எல்லாம் வியர் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஸ்கின் மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தெரியாது, ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப் இருக்கும். ஸோ ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் இல்லையா, நம்ம போடுற ட்ரெஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றத நம்ம என்ன வேறு எப்படி வந்து பிரேசர் எப்படி போடுறோம் அப்படின்றத பொறுத்து தான். அதே மாதிரி ஃபேப்ரிக் சொல்லியே ஆகணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 இயர்ஸ்க்கு மேலே நான் ஷைவேலேருந்து பர்ச்சேஸ் பண்ண இன்னோவேஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. அதோட கம்ஃபர்ட், அதோட குவாலிட்டி, மெஷின் வாஷ் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஹேண்ட் வாஷ் பண்ணுறவங்களுக்கும் சரி, எல்லாமே குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம எப்படி வாஷ் பண்ணாலும் அதோட குவாலிட்டி மாறவே மாறாது. அண்ட் இப்போ நான் காட்டுற இந்த பிரேசர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ப்ளவுஸ் லோ நெக்கில் போடுறீங்க அப்படின்னாலும் ரொம்பவே நல்லா செட் ஆகும். ஸோ அதுக்குன்ற தனியான ப்ளவுஸ் கலெக்ஷன் லைக் பிரேசர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. லைக் நீங்கள் வந்து டிஷர்ட் ப்ராஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. இல்லை ஸ்போர்ட்ஸ் ப்ரா பார்க்குறீங்க, நர்சிங் ப்ரா பார்க்குறீங்க அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. டிஷர்ட் ப்ராஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க, அவங்களுக்கும் தனியான ஒரு கேட்டகரியே இருக்குது. இல்லை நீங்கள் வந்து பிரேசியர்ஸ்லேயே கொஞ்சம் வந்து ஃபேஷனபுளாக பார்க்குறீங்க அப்படின்னா கூட வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய அந்த ஸ்ட்ராப்லெஸ் இருக்குது. நான் இதிலே காட்டுறேன். இப்போ நீங்கள் ரெகுலர் பிரேசியர் வாங்கிட்டீங்க அப்படின்னாவே அதை வந்து ஸ்ட்ராப் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கான அந்த ஸ்ட்ராப்லெஸ் அந்த ஒயர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்சசரிஸ் கூட நீங்கள் வாங்கி இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் பிரேசியர்ஸ், அது கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். பிகினர்ஸ் பிரேசியர்ஸ் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். வீட்டில் டீனேஜர்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்றனால ஆஃபர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி ஆஃபர்ஸ் இருக்காதுங்க. ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டே இருக்கும். ஆனால் அந்த டீல் செம்ம சூப்பராக நமக்கு மணி சேவிங்காக தான் இருக்கும். நிறைய வந்து பார்த்திங்கன்னா நான் டார்க்கர் ஷேட்ஸ் வந்து முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அப்படின்றனால இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கின் ஷேட்ஸ் லைட்டாக இல்லை பிங்க்லேயே வந்து லைட் பிங்க் அந்த மாதிரிலாம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஒரு சிலருக்கு ஃப்ரண்ட்டில் அந்த ஒரு மாதிரி அழுத்துற மாதிரி இருக்கிறது பிடிக்காது டெய்லி வேர்க்கு எல்லாமே. நான் அந்த மாதிரி ரொம்ப பிக்கியாக இருப்பேன். எனக்கு முன்னாடி இந்த கிளிப் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்து பிக் பண்ண கலெக்ஷன்ஸ் தாங்க இது எல்லாமே. அது போக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேண்டீஸில் ஆஃபர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. இது பேடட் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வேர்க்கு, சாரீஸ்க்கு, இல்லை குர்த்தீஸ்க்கு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்ட்ராப் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் அப்படியே வேர் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஸ்ட்ராப் வேறு கலர்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னா கூட அக்சசரிஸ் அந்த மாதிரி இருக்குது ஸ்ட்ராப்ஸ் மட்டுமே. அது மட்டும் நீங்கள் வாங்கி ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க.
இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் பிக் பண்ணது அப்படின்றனால ஒரு ஹியூஜ் மணி சேவிங் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. அது போக ஆஃபர்ஸும் கூட நிறையவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேண்டீஸுங்க. பேண்டீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. நான் இதுலேயும் இன்னொன்று சொல்லிக்க ஆரம்பிக்கிறேன். என்னென்னா பேண்டீஸும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6 monthsக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் மாற்ற ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா வந்து பேண்டீஸ் அப்படின்றது அதாவது பிரேசியர் பேண்டீஸ் அப்படின்றது நம்ம வந்து ஒரு டெய்லி வேர், அதாவது முடிஞ்ச அளவுக்கு அதாவது என்னடா ஒரு நாளைக்கு 2 பேண்டீஸ் மாற்றணுமா அப்படின்றது எல்லாமே சிலர் கேட்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு 2 பேண்டீஸ் மாற்ற பாருங்கள். அது நம்மளோட ஹைஜீன், அதாவது நம்மளோட கிளென்லினஸ்க்காக நான் சொல்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை குளிப்போம். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேண்டீஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த ஆஃபர் டைமில் நம்ம பிக் பண்ணுறோம் அப்படின்ற போது அது நமக்கு வந்து அவ்வளோ மணி வந்து போகிற மாதிரி நமக்கு இருக்காது. அது மாதிரி பேண்டீஸும் நான் ஆஃபரில் எடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பும் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டுங்க. இப்போ வந்து சிலர் வந்து லைக் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா நம்ம பிரேசர் மட்டுமே போட்டு போனால் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாகவே தெரியும் அந்த பிரேசர். ஸோ ஸ்லிப் வியர் பண்ணுங்கள். நான் ஸ்லிப்லேயே 2 வெரைட்டிஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா குர்த்திஸ் அதுக்கெல்லாமே வியர் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஷேப் வேர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்திருக்கேன். டிஷர்ட்ஸ்க்கு ஷர்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இந்த மாதிரி ஸ்லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுங்க. இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் தான் நமக்கு வந்திருக்கு. அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்டீஸ் வந்து நமக்கு கார்ட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பேண்டீஸ் வந்து நமக்கு சைஸ் தகுந்த மாதிரி கார்ட்டில் வந்து ஃப்ரீயாக ஆட் ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது. 15 daysக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஈஸி ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் கூட இருக்குங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வெப்சைட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி செக் பண்ணி நம்ம வாங்குறது அப்படின்ற டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். shyle.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் குரோம்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் இந்த மாதிரி பேஜ் இப்படி தாங்க இருக்கும். நமக்கு சௌரியத்துக்கு நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதில் போய் பார்க்கணுமோ நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். என்ன வேணும் அப்படின்றது பிரேசியரா, பேண்டீஸா, இல்லை ஆக்டிவ் வேரா, நைட் வேரா அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து பிக் பண்ணிக்கலாம். சைஸஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருப்பாங்க. அதாவது நமக்கு இப்போ வந்து 36 அப்படின்னா 36B, 36C, D அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கப் வேரியன்ஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணிக்கலாம். நமக்கு ஈஸி ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனும் இருக்குது அப்படின்றனால அது நீங்கள் பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் இந்த ஆஃபரில் பிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஆஃபர் நீங்கள் எடுக்கும்போது ஆஃபர்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு ஆஃபர் அங்கே கண்டிப்பாக இருக்க தான் செய்யுங்க, இல்லாமல் இருக்காது. ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டை விட மாட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரேசியர்ஸ், பேண்டீஸ், அந்த லாஞ்சரியோட ஒரு குவாலிட்டி இருக்குது இல்லைங்களா, அது செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ நான் இதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் விமென்ஸ் டேக்காக வந்து எதாவது சொல்லணும்னு நினைக்கும் போது எனக்கு அந்த பாடியை பற்றி தான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நம்ம பாடியை நம்ம செல்ஃப் லவ் பண்ணணும். யாருக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விமென் பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன். இப்போது கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பாடி ஷேப் கண்டிப்பாக மாறும். அதெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம பாடியை நம்ம லவ் பண்ணோம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதில் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.